Hi, hello friends, welcome to Sonasamla. இப்போ நம்ம இந்த விசிலஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த விசிலஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஏபிள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செகண்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாட்டமில் லோட் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் வந்து எந்த ஃபோல்டர் வந்து டவுன் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாட்டம் வந்து செட் ஆகிருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கண்ணால் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சில் கட்டுருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அது எதுக்கு நான் இமேஜ் நான் டேக்லைன் கொடுத்துருப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணுறதுக்கான இமேஜ் அது வந்து இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கஸ்டமர் பாக்ஸ் கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபுல் இமேஜ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வந்து இப்போ நான் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகிருப்போம். அது கீழே வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பிளர் எனப்பில் வந்து அந்த பாக்ஸில் டிக் பண்ணியிருக்கோம். அதை டிக் எடுத்து கொடுக்கோங்க. விசுவலாக வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜும் தெரிய ஆரம்பிச்சிடும் டிஸ்பிளேல வந்து. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா பிளர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு நான் பிளர் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் சின்ன சின்னதாக மூவ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அந்த அவுட்டர் லைன் வந்து பிளராக இருக்கிறதுக்கான பிளர் ஆஃப் தான் இது வந்து. அது நமக்கு தேவையில்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து எல்லோ கலரில் ரெட் கலரில் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பார்ட்டிகல்ஸ் தான் இது வந்து. இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸ் கிளிக் பண்ணி இதில் வந்து கஸ்டமர்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணும்போது தெரியும் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து மூணாவது உள்ள சர்க்கிளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்குது. அது எதுக்கு நான் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் வந்து டேக்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமரில் இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு செட் பண்ணி தான் வச்சுருக்கு, நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பிளர் எனப்பில் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்கோம். அதை டிக் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிளராக இருந்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசிலாக வந்து ஒழுங்கான முறையில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பேக் வந்துடுறேன். இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது எதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது வந்து. இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக உள்ள சர்க்கிள் வந்து பிளராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் வந்துடுறேன். இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி தான் வச்சிருக்கு, நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு தெரியுது, நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆட் பண்ணணும் உங்கள் பார்டர் இமேஜ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலுக்கு உண்டான லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இமேஜ் கீழே இன்னொரு இமேஜ் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ்னு கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு செட் பண்ணி தான் இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம வந்து விசிலாக வந்து தெரிகிற மாதிரி வைக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு விசுவலாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து. ஓகே, இவ்வளோ தான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் இருக்கும். அதை எதுக்குனால பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த சாரி இங்கே ஃபீல் த சாங் மியூசிக்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து பாட்டமில் வந்து பார் வந்து லைன் பார் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான பார். இது வந்து லாஸ்ட்டாக உள்ள பார் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான பார் லைன் பார் வந்து. இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்குண்டான டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து டைமை வந்து ஆட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிம்பிளோட நீங்கள் டைமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா டைம் வந்து அந்த பாட்டம் வந்து செட் ஆகிடும். அந்த பார் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து செட் ஆகிருக்கு தெரியும். அதுக்குண்டான டைம் தான் இது, டெக்ஸ்ட்டு தான் இது வந்து. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்குது. அது எதுக்குண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த சாரி ஃபீல் த மியூசிக்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜிஃப் இமேஜ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு செட் பண்ணி தான் இருக்குது. ஃபயர் ஒர்க்ஸ் தான் இது வந்து. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அந்த சாரி இமேஜுங்கிறதுக்கு மேலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஜென்ரலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு உங்களுக்கு செட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ரைட் சைடு ஜென்ரலில் கிளிக் பண்ணி விசில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு அந்த சாரி ஃபீல் த மியூசிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இந்தமாதிரி தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து. உங்களுக்கு ஜிஃப் இமேஜ் இது வந்து ஆட் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏபிள் எடிட்டிங் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.